ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்றைய எபிசோட் ஆஃப் விக்கீஸ் vlog. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் லக்ஷ்மண் ஜூலா ராம் ஜூலா பார்க்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சா எங்கேயாவது போட்டிங் இருக்குன்னாங்க, அங்கே போகணும். ஸோ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக முசோரி தான் இன்னைக்கான ட்ரிப் பிளானு. ஸோ வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். நேற்று கங்கா ஆர்த்தி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணாத பட்சத்தில் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நீங்கள் புது பார்வையாளராக இருந்தாலும் சரி, பார்க்குறேன்ப்பா நான் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். கங்கா ஆர்த்தி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ராம் ஜூலா லக்ஷ்மண் ஜூலா போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நீல்கண்ட் மகாதேவ் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் போகிறோம். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கான். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு தான் எங்களுக்கே தெரியும் அந்த ஒரு கோயில் இருக்குன்ட்டு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் மலையும் காடும் சேர்ந்த மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீல்கண்ட் மகாதேவ் கோயில் அங்கே தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே எங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு பிளானில் கிடையாது. கடைசி நிமிஷத்தில் ஒரு ஆட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ போகிற வழி எப்படி இருக்குது, கோயில் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி ஷூட் பண்ணிட்டே போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த கோயில் சொன்னது நீல்கண்ட் மகாதேவ், அது போகிற வழியில் வருது. பேரலாகவே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ரயில்வே ட்ராக் ரூட் மாதிரி நிறைய அந்த குட்டி குட்டி ஸ்டாப்பிங்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யோக் நகரி ரயில்வே ஸ்டேஷனாக இது இங்கே. ஸோ இங்கேயுமே ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் யோக் நகரி ரிஷிகேஷ் என்ட்ரி இங்கே தான் இருக்குது. பெரிய ஸ்டேஷன் வேறு இருக்குது. மலைப்பாதை ஸ்வெட்டர் போட்டு போயிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்துட்டு ஹரித்வார்லேருந்து பத்ரிநாத் போகிற ரூட்டில் தான் வந்துட்டு இந்த கோயில் வருது. ஸோ அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சார்தாம் யாத்ராவுக்கு ஹரித்வார் தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டாகும். ஸோ இங்கேருந்து தான் வந்துட்டு அந்த சார்தாம் யாத்ரா ஆரம்பிப்பாங்க. நீல்கண்ட் மகாதேவ் மந்திர் போகிற வழியில் வந்துட்டு இந்த ஒரு பிரிட்ஜு வந்தது. இங்கே ஒரு சின்ன தம்புடி அளவுக்கு ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். செம்ம சாப்பாடுங்கண்ணா. எம்மாடியோ குரங்கு தாங்க பயமாக இருக்குது. எங்கே நம்ம செல்ஃபோனை தூக்கிடுமோன்ட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ராஃப்டிங் போகிறதுக்கான பாத்து இருக்குது. அண்ட் செம்ம பிரிட்ஜு. ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். போய்கிட்டு இருக்கேன். நீல்கண்ட் மகாதேவ் மந்திர் இந்த மலைக்கு அந்த சைடு இருக்குன்றானுங்க. கடைசி ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்துட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. பார்க்கிங்காக ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரெகுலராக ஒரு ஜாஸ்தியாக பனிமூட்டம் இருந்துச்சுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே இறக்கி விட்டுருவானா.
நம்ம வந்துட்டு 2 கிலோமீட்டர் நடக்கணுமா. இப்போ பனிமூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால கடைசி ஒரு 3/4 கிலோமீட்டர் மட்டும் நடக்க விட்றானுங்க நம்மளை. ஸோ நீங்கள் வர நாளை பொறுத்து எவ்வளோ தூரம் உங்களால் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்குங்கிறது மாறும், நீங்கள் வர நேரத்தை பொறுத்து. ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு லெமன் ட்ரீ ஹோட்டலோட ரெட் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி டிவிஷன் வச்சுருக்கான். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுட் கோர்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. So you get all types of markets. இந்த மாதிரியான ஒரு பாதை வழியாக தான் நான் வரேன் கோயிலுக்கு. मंदिर को इस तरफ जाना है क्या भाई? சமைச்சில்ன்றதுங்க, காலை கீழே வைக்க முடியல. मंदिर मार्ग ஸோ இது வந்துட்டு நீல்கண்ட் மகாதேவ் மந்திருக்கு உள்ளே போகிற ரூட் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு அவரோட சமாதியம். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட சரௌண்டிங். இங்கே நல்லா மிஸ்டியாக தான் இருக்குது அண்ட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. குரங்கு சுற்றுலாவும் நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக நான் வர டைம் வந்துட்டு கோயில் மூடுற டைம். ஸோ அதனால் டக்குன்னு உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸை மட்டும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு மெயின் கோபுரம். நீல்கண்ட் மகாதேவ் கோயில் பார்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு ராம் ஜூலா லக்ஷ்மண் ஜூலா நோக்கி போய்கிட்டு இருக்கேன். என்ன இந்த ரோடு தான் ரொம்ப வளைவு நெளிவுமாக இருக்கிறதுனால நீல்கண்ட்லேருந்து போகிற அந்த பாதை வந்துட்டு வளைஞ்சு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நாங்கள் டோட்டலாக ஸ்ட்ரெச். இங்கே நீல்கண்டில் கிளம்பி ரிட்டன் நம்ம ரிஷிகேஷ் வரைக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெச் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இப்போ ராம் ஜூலா அடுத்த ஸ்டாப். ராம் ஜூலாக்கு போயிட்டுருக்கேன். லக்ஷ்மண் ஜூலா போகலை. காரணம் என்னென்னா வந்துட்டு 1927 கட்டிட்டாங்களாம். இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கான் அதுக்கு. அதனால் லக்ஷ்மண் ஜூலா போக முடியாது. ஸோ ராம் ஜூலா மட்டும்தான். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் இந்த மார்க்கெட் ஏரியா வழியாக. ஸோ ராம் ஜூலா ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே சத்ருகன் மந்திர் காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு காட்டு ஏரியா மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு கங்கை தண்ணி போய்கிட்டு இருக்கும், நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ராம் ஜூலா. ஸோ நான் இன்னும் போகணும். பட் அங்கே நடுவுலேயே வந்துட்டு இங்கே இந்த சத்ருகன் காட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் அங்கே இருக்கிறது வந்துட்டு லக்ஷ்மண் ஜூலா. மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்பேரண்ட்லி இங்கே போட்டிங் கூட இருக்குது போல். ஸோ வேணுங்கிறவங்க போட்டிங்க்கும் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இறங்கி கூட நீங்கள் போயிட்டு வரலாம் போல். ஸோ நான் போயிட்டு அங்கேருந்து வரேன். ஸோ ராம் ஜூலா லக்ஷ்மண் ஜூலா வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டிங் வாட்டர் போட்டிங் இருக்குது. இங்கே வந்துட்டு எய்தர் இந்த தூரத்தில் தெரிகிற மாதிரி ராஃப்டிங் இல்லாட்டி இந்த மாதிரி மோட்டர் போட்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு வேணும்னா இங்கேருந்து நீங்கள் கேன் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு நீங்களே வந்துட்டு கங்கை தண்ணியை இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட் சைடு ஆஃப் ராம் ஜூலா ஃபுல்லாக கோயில் மார்க்கெட் ஏரியா தான் அங்கே ஃபுல்லாக. ஸோ
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காட், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஒன்று செட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம், வந்து உட்காந்துட்டு எதாவது வாங்கிறது அண்ட் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் அங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கீதா பவன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சின்னதாக மியூசியம்ஸ் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கிருஷ்ணனோட மியூசியம், கீதோபதேசம் பண்ண அந்த இது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வச்சிட்ருக்காங்க சின்னதாக மியூசியம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் ரிஷிகேஷ். இங்கே நீங்கள் ஏதாவது ஹோட்டல் ஸ்டே கிடச்சதுன்னா பாருங்கள். ராதர் தென் UGTA நாங்கள் ஸ்டே பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் ரிஷிகேஷ். ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துடுது ரிஷிகேஷ்க்கு. அண்ட் இட் இஸ் டுவர்ட்ஸ் முசோரி ஹைவே. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இங்கேயே இந்த ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா சுற்று வட்டாரத்தை தான் கிடைக்குது. நீல்கண்ட் மகாதேவ் கோயில் போகிற சைடில் கிடைக்குதுன்னா யூ பெட்டர் ஆப் ஃபார் இட். ஸோ அங்கங்கே யூ கெட் ஸ்பாட்ஸ் வேர் யூ கேன் இந்த இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். இங்கே உட்காந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், இங்கே இது பண்ணலாம் அண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் யூ ஹாவ் அ டெம்பிள். நீங்கள் அவ்வளோ தூரம் போக முடியுது. இஃப் யூ ஹாவ் டைம் நீங்கள் போய்ட்டு வரலாம் ராம் ஜூலா வழியாக போயிட்டு. இந்த மோட்டர் போட்டை பற்றி தான் நான் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். தட் இட் கோஸ் ஃபார் அ ரைட். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு கூட வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் இட், மோட்டர் ரைட் ஆர் ராஃப்டிங் தேர். டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நான் போட்டிங்க்கு போகிறேன். ஸோ ஒருத்தருக்கு 40 ரூபாவான் டிக்கெட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் போட்டிங். இங்கேயும் லோயே ஏரியாச்சு. ஆஸ் ஐ டோல்ட், அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் போட்டிங் டிக்கெட் வாங்கிக்கணும். ஒருத்தருக்கு 40 ரூபா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அந்த ஆப்போசிட் சைட் கரையில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த ஜூலா வழியை கூட வந்துக்கலாம். இல்லாட்டி 40 ரூபா ரிட்டர்ன் ஜர்னிக்கு நீங்கள் வரணும். ராம் ஜூலா போட்டிங் போட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு 40 ரூபாய்க்கு 40 ரூபா தான் சொன்னேன். இந்த போட் ரிவர் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு என்னோட கோவிலாகரும் கூட இருக்காங்க போல இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஜுவாலா வழியாக அப்படியே கிராஸ் பண்ணி வந்துடுவோம்.